Hi friends, welcome to handstalk. இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக கருப்பட்டி மைசூர் பாக்கோட ரெசிபியை பார்க்க போகிறோம். சமையலே தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இதில் இருக்க மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த மைசூர் பாக்கை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த கருப்பட்டி மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 3/4 கப் நெய் சேர்த்துக்கணும். இதோட 1/4 கப் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கணும். இது ரெண்டும் லைட்டாக சூடானா போதும். இது தனியாக இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 கப் கடலை மாவை சலிச்சு எடுத்துக்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த கடலை மாவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு திரும்ப இதை சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ கடாயில் 1 கப் கருப்பட்டியை சேர்த்துக்கணும். இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சு லைட்டாக கொதி வந்தோடனே இதை ஃபில்டர் பண்ணி திரும்ப இந்த கடாயில் எடுத்துக்கணும். இதோட இப்போது ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு சலிச்சு எடுத்துருக்கிற இந்த கடலை மாவையும் சேர்த்துக்கணும். லம்ஸ் இல்லாமல் இதை கருப்பட்டி மிக்சரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கடலை மாவை நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடியும் வறுத்ததுக்கு அப்புறமும் சலிச்சுக்கிறதுனால லம்ஸ் இல்லாமல் இதை ஈஸியாக கலந்து விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மிக்சர் வந்ததுக்கப்புறம் 2 குழிக்கரண்டியாக இதில் அந்த எண்ணெயும் நெய்யோட மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த எண்ணெயும் நெய்யும் இதில் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதே மாதிரி 2 குழிக்கரண்டியாக இந்த எண்ணெயும் நெய்யும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கம்ப்ளீட்டாக இது நெய் எண்ணெய் எல்லாம் இந்த மிக்சரோட நல்லா அப்சர்வ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அப்சர்வ் ஆகி இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இப்போ வந்துருச்சு. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிரீஸ் பண்ண ட்ரேயில் இந்த மிக்சரை ஊற்றிக்கலாம். இது சூடோட அப்படியே ஊற்றணும். அப்போ தான் சீக்கிரமாக கட்டிப்படாது. இப்படி இதை நல்லா இப்படி தட்டி விட்டுக்கிட்டோம்னா அது கரெக்டாக ஈக்குவலாக சமமாகி வரும். இதை இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த ஓரங்களை ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பிளேட்டை ஃப்ளிப் பண்ணி போட்டு அப்படியே கவுத்திக்கலாம். ஒட்டாமல் இது அழகாக எப்படி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் இதை பீஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ ஈஸியான ரெசிபி பார்த்தீங்களா? எவ்வளோ நல்ல சில்கியான ஒரு டெக்ஸ்சரில் வந்திருக்கு பாருங்கள். ஒயிட் சுகரை சேர்க்காம இந்த தீபாவளிக்கு எல்லா ஸ்வீட்ஸையும் இது மாதிரி கருப்பட்டி, நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம தீபாவளியை கொண்டாடலாம். தேங்க்யூ.